ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க ரெண்டு பேர், அதாவது ராஜி அண்ட் ரஞ்சிதாவுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு கனவாக வந்திருக்கு. ஸோ அடுத்த நாளே வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். மல்லி கிட்ட வந்துட்டு டைரெக்டாக அவங்களே போய் நின்றுட்டு பேசுகிறாங்க. இன்னும் வந்துட்டு ரொம்ப அசிங்கம். ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா, எருமை மாட்டு மேலே கூட மழை பெஞ்சால் கொஞ்சம் நகரும், ஆனால் இவன் மேலே இவளுக்கு எதுவுமே சூடு சொன்னையே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லி கரெக்டாக சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கும்போது மட்டும் என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ தேவை முடிஞ்சிருச்சு அதனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் கிடையாது. எனக்கு வந்துட்டு சொந்தங்கள்லாம் முக்கியம். இந்த இப்போ வீட்டை விட்டு வெளியிலே அனுப்புனாலும் நான் வந்து சுயமாக என்ன முயற்சி பண்ணி நான் சம்பாதிச்சு முன்னேறலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். உங்கள் மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து பொய்யாலாம் பாசம் இருக்கிற மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படியோ கம்பல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காகவே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் விஜய் சொல்லவே இல்லையே, விஜய் சொன்னால் தானே நான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறதுக்கு இருக்கா, முதலே சொல்லிட்டான்ல, 3 மாதம்தான் உனக்கு டைமு, நீ என்னோட பொண்டாட்டியே இல்லை, நீ டேபிள் சேர் தாங்க முதல்ல சொல்லிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னி வேறு உங்களுக்கு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் நினச்சி ஒரு சமயம் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்காரு, ஆஃபீஸ் போயிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட முழு மனசில் வந்துட்டு மல்லி வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து வெண்பா வெளியில் அவுட்டிங் போகணும் அப்படிங்கும்போதே அவர் எல்லாமே அதை நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்களே வந்து மல்லியே வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து காசுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கல, உங்கள் சொத்து கண்டிப்பாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து மல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவர் வீட்டை விட்டு துரத்துனது, அப்புறம் இப்போ கூப்பிட்டது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நினச்சி தான் மல்லிகிட்ட டைரெக்டாக பேசுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெண்பா வந்து அவங்க மல்லியம்மா கூட்டிகிட்டு வந்து பேசி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இதெல்லாமே அவரோட மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. மல்லியே வந்து வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் வந்து வெண்பா பாப்பா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா மல்லியம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, மல்லியம்மாலாம் இனிமேல் இல்லை, நான் உன்னோட வில்லியம்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட ரியல் சுயரூபத்தை வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு விஜய் வந்து அவரே வந்து தன் வாயால் சொல்லி மல்லியை வீட்டை விட்டு அனுப்பல. அவர் வரக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக மல்லியை தான் தேடுவார். தேடினதுக்கப்புறம் மல்லி இல்லை அப்படின்னதுக்கப்புறம் என்னக்கா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மல்லிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்க தான் போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இத்தனை நாளும் வந்து நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்ன மல்லி, இனிமேல் வந்து நீ வீட்டை விட்டே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.